सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। अंबिका अनादिनिधना हरिब्रह्मेन्द्र सेविता नारायणी नादरूपा नामरूप विवर्जिता श्रीकारे श्रीमती हृद्या हेयोपादेयवस्थिता रागरागास्थिता राज्ञी रम्या राजैव लोचना மந்திரபூரிதமாக பக்தாள அனுகிரகம் பண்றதுக்காக லீலையாக அவதாரம் எடுத்துள்ளதான அம்பாள் லலிதா பரமேஸ்வரனுடைய திவ்யமான நாமாக்களை சிலதை பார்த்தோம். அதையும் போன வாரம் நாராயணி என கொடுக்கிறான் நாமா. அந்த நாமாவில விசேஷமாக மார்க்கண்டேய புராணத்துல எந்த விதமாக சொல்லியிருக்கோ அந்த அர்த்தத்தை பார்த்தோம். மார்க்கண்டேய புராணம் இல்லாமல் மற்ற புராணங்களும் விசேஷமாக இந்த நாராயணிங்கிற நாமாவை சொல்றது. இந்த நாராயணி நாமாக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, எல்லா நாமாக்களும் மந்திரபூரிதமாக இருந்த போதிலும் இது சாட்சாத் அம்பாளுடைய திவ்யமான ஒரு ஸ்வரூபம். இது பஞ்சதசாட்சர மந்திர ஸ்வரூபம். அந்த மந்திரத்தையே நேரா சொல்றது. அதுக்காக இதுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம். அங்க பிரத்யங்க தேவதைகளோட கூடினதான ஒரு ஸ்வரூபத்தை சொல்றது. அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்திதி காலத்துல இப்பொழுது நம்மளை காப்பாற்றி கொண்டக்கூடியதான ஸ்வரூபத்துல அந்த வடிவத்தை தனியாக சொல்றதுனால இதுக்கு ஒரு விசேஷம்னு சொன்னோம். அதுல இப்ப நாராயணிங்கிற பதமானது நாராயண சம்பந்தி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு குறிக்கிறது. நாராயண சம்பந்தின்னா ஆத்துக்காரிங்கிற அர்த்தம் இல்ல. நாராயணனுக்கு தங்கேன்னு ஒரு அர்த்தம். அது வியாக்கரணத்துல புங்கயோகே அப்படிங்கிற ஒரு சூத்திரத்துல அது சம்பந்தம் இருந்தா போறோம், பதிபத்னி பாவ சம்பந்தமாகத்தான் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணியிருக்க. அதனால்தான் நாராயணி சஹசராய நமசிவாய அப்படிங்கிற பிரயோகங்கள்லாம் லோகத்துல இருக்கு. தீட்சி திருவிழா அப்பைய தீட்சி திருவிழா இதை எப்படி பிரயோகம் பண்ணியிருக்க அப்படின்னு இந்த நாராயணிங்கிற சப்தத்துக்கு மகாவிஷ்ணுடைய தங்கன்னு ஒரு அர்த்தம். இந்த நாராயண சகோதரிங்கிற நாம வரும்பொழுது பார்த்துவிட்டோம். நாராயணிங்கிற பதத்துக்கு மற்ற அர்த்தங்களையும் பார்க்கணும். அதுல முக்கியமாக நரஸ்யாபத்தியம் இத்தியர்த்தே நடாதித்வாத்பகி நாராயணஹ சிவஹ விஷ்ணுர்வா தஸ்ய இயம் நாராயணி. நரஸ்யாபத்தியம்ங்கிற அர்த்தத்துல நடாதி கணத்துல வியாக்கரணத்துல படித்திருக்கிறதுனால நாராயண சப்தமானது வந்திருக்கு. இந்த நாராயணங்கிற சப்தத்துக்கு சிவனும் அர்த்தம் உண்டு, விஷ்ணுன்னு அர்த்தம் உண்டு. ஆகையால் தஸ்ய இயம் நாராயணி, அவருக்கு சேர்ந்தவள் அப்படிங்கிற அர்த்தத்துல நாராயணான்னு. இந்த நாராயணிங்கிற சப்தத்துக்கு விசேஷமாக மனுஸ்மிருதியில ஒரு அர்த்தம் பண்ணிருக்க. நாராயண பத நிருப்திஸ்தாவது மனுஸ்மிருதோ என்ன பண்ணிருக்காரு. ஆபோ நாராயணி புரோக்தா ஆபோ வை நரசூரவ அயனம் தஸ்யதாயஸ்மாத்தேன நாராயண ஸ்மிருதா. ஆபோ நாராயணி புரோக்தா ஜலங்களுக்கு நாரம்னு பேர். முதல்ல பிரபஞ்சம் உண்டாகிறப்ப எப்படி இருந்தது? பிரளய பயோதி ஜலே. இந்த சிருஷ்டியானது ரெண்டு விதமாக சொல்லியிருக்க. ஒண்ணு மகாபிரளயத்துக்கு பிறகு ஏற்படக்கூடியதான சிருஷ்டி, இன்னொன்னு அவாந்தர பிரளயத்துக்கு பின்னால ஏற்பட சிருஷ்டி. இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம். கலியுகம் முடிச்சதுமே மறுபடியும் கிருத்த யுகம் வரப்போறது. இந்த 4 யுகங்கள் முடிஞ்ச பிறகு வரக்கூடியதான சிருஷ்டி இருக்கு பார்த்தா, இதுக்கு என்ன பேரு? டோட்டல் சிருஷ்டி. இது மகாபிரளயம்னு பேர். இந்த மகாபிரளயத்துல 74 புவனங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்ப என்ன நெஞ்சு இருக்குன்னா, அந்த அம்பாளுடைய சாசாட்சிணி விஜயதே அவமுத்தே ரேகா, அம்பாளை தவிர இது எல்லாமே அழிஞ்சு போயிடும்.
அந்த சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கிற காலத்துல தஸ்மாத்வா ஏதஸ்மாதாத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயோ வாயோரக்னே அக்னேராபா அத்ய பிருதிவி பிருதிவ்யா ஓஷதயா ஓஷதீத்யோ அன்னம் அன்னாத் புருஷா அப்படின்னு இந்த கிரமா ஆகாசம் வாயு நெருப்பு ஜலம் பூமி அதுக்கப்புறம் மரம் கொடிகள் அதுக்கப்புறம் புருஷா இப்படி எல்லாம் உண்டாச்சு. இது மகாபிரளயத்துக்கு பின்னால. ஆனா கிருத யுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் திரேதா யுகத்துக்கும் நடுவுல திரேதா யுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் நடுவுல துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவுல ஏற்படக்கூடியதான பிரளயம் இருக்கு. அந்த பிரளயத்துல என்னன்னா இந்த மூலங்கள் மட்டும்தான் நசிக்கும். பூமி அந்தரிக்ஷம் ஸ்வர்கலோகம் இதான் நசிக்கும். மீதி பிரம்மாதி உலகங்கள்லாம் அப்படியே இருக்கு. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? காகபூசுண்டர்னு ஒருத்தர், அவர் 27 கல்பம் வாழ்ந்தாராம். அத்தனை யுகங்கள் பார்த்தார். என்னென்ன யுகங்கள்ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி அந்தந்த விவகாரம் முழுக்க சொல்லியிருக்கிறதுனால அவர் சொன்னது அந்த சரித்திரத்துல வருது. அவாந்தர பிரளயத்துல மூலகம் தான் அழிக்கும், மகாபிரளயத்துல தான் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அப்ப அவாந்தர பிரளயத்துல என்ன இருக்கு? ஜலம் இருக்கு. மூலகம் தான் போச்சு, ஜலங்கள் இருக்கு. அதான் பிரளய பயோதிகளேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பிரளயத்துல ஒரே சமுத்திரம் தான் இருந்ததா, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த சமுத்திரத்துல இருக்க ஜலம் இருக்க பதில அதுக்கு நாரங்கள்னு பேர். ஆபோ நாராயதி புரோக்தா ஆபோ வை நரசூனவா. அது எங்க இருந்து உண்டாச்சு? பிரம்மதேவர் இதை உண்டு பண்ணினார். எல்லாமே ஜலமாக்கிட்டார். அயனம் சத்தியதா யஸ்மாத். அந்த ஜலங்கள் தான் எல்லோருக்கும் அயனம். அந்த மகாவிஷ்ணுவையோ பரமேஸ்வரனோ அடையறதுக்கு வழி. ஆயால் தான் நீங்க ஜபம் பண்ணும் பொழுது பஞ்சபாத்திரத்தை தீர்த்தம் வச்சு ஜபம் பண்ணணும். எங்க ஜபம் பண்ணோம்? நதிக்கரையில ஜபம் பண்ணோம். முதல் ஜபம் பண்றதுக்கு முன்னால என்ன பண்ணணும்? ஆசமனம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணணும். இந்த ஆசமனம் எதுக்காக சொல்றது? உங்களுக்கு ஸ்ரத்த உண்டாகணுங்கிறதுக்காக. எதை நாம எடுத்துட்டு இருக்கோமோ அந்த விஷயத்துல நமக்கு ஸ்ரத்த உண்டாகணுங்கிறதுக்காக விசேஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் அந்த ஜலம் தான் உங்களுக்கு ஸ்ரத்தையை உண்டு பண்றது. அதுதான் மகாவிஷ்ணுவையும் பிரம்மதேவரையும் பரமேஸ்வரையும் அடையறதுக்கு வழியா இருக்கு. அயனம் சத்யதா யஸ்மாத் தேன நாராயண ஸ்முதா. அதனால பரமேஸ்வரனுக்கு என்ன பேரு? நாராயணன்னு பேரு. இது இங்க மட்டும் இல்ல, பிரம்ம வைவர்த்தேபி பிரம்ம புராணத்துல இங்க என்ன மனுஸ்மிருதியில சொன்னோம். இது தர்மசாஸ்திர கிரந்தம். பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கு நராணாமயனம் யஸ்மா தஸ்மம் நாராயண ஸ்முதா. மனுஷால் எல்லோரும் போய் சேர வேண்டியதான இடம் கம்யஸ்தானம். அவ வசிக்கிற இடம், அவ சேர வேண்டியதான இடம் இது பரமேஸ்வரர். இந்த ஜன்மாவில நீங்க அவருடைய திருப்பாதத்தை அடையணும். அதுதான் அதுக்காக இங்கேயும் அங்கேயும் சுத்தின்னு இருக்கோம் வழி தெரியாம. நதி எப்படி கங்கா நதி சமுத்திரத்துல நேர போய் விழல, அதுக்கு பேரலா ஓடிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மைல் நேரம் வந்து விழ வேண்டியதானே. ஏன்னா எங்க சமுத்திரம் இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம், தெரியல. கரெக்டா இந்த இடத்துல இருக்குன்னா கிட்ட ஷார்டஸ்ட் ரூட் நம்ம போயிடுவோம், தெரியாது. அதுக்காக பிரவச்சிட்டு. அதே போலதான் மனிதன் எதை போய் அடைஞ்சா எப்படி அடைஞ்சா நமக்கு தேவை உண்டாகும்னு தெரியாமல் ஊர்ல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு நானா அவஸ்தப்பட்டு பல பிறவிகள் ஆன பிறகு அதற்கு பிறகு ஒரு குருநாதருடைய அனுகிரகத்தினால அடைகிறார். இதுதான் விசேஷமாக சாஸ்திரங்கள் சொல்றது. குர்வதே கர்ம போகாய கர்ம கத்துஞ்ச உஞ்சதே நத்யாம் கீட்டாயிவ ஆவர்த்தாத் ஆவர்த்தாந்தரமாசுதே பிராப்யதே ரதருத்தாயாம் விஸ்ராம்யந்தி யதா சுகம். அப்படி மனிதன் என்ன பண்றான்? அவன் வாழ்க்கையில சுகத்தை நாட்டிட்டே இருக்க, தெரியாம சுழல்ல மாட்டின்னு இருக்கான். நதியில சுழல்கள்லாம் இருக்கு. ஒரு பூச்சி என்ன ஆயிடுது? தெரியாம ஒரு சுழல்ல விழுந்துருக்கு, சுத்திட்டே இருக்கு. சுழல்னு ஜலம் சுத்திட்டுமே இருக்கு. மூச்சு தட்டுறது என்ன ஆகும் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. எம்பி எம்பி குதிச்சு பாக்குறது. குதிச்சா மறுபடியும் அந்த சுழல தான் விழாது. அது என்ன பண்றது? சுழல் விடுமா? அது பெரிய சுழலா இருக்கு, இது நடுவில் இருக்க சின்ன பூச்சியா இருக்க. எம்பி குதிக்கிறது, மறுபடியும் அந்த சுழல்லையே மாட்டிக்கிறது, மறுபடியும் அவசப்பட்டு. இது அதனுடைய நிலை. தெரியாம ஒரு நாளைக்கு என்ன பண்றது? எம்பி ரொம்ப வேகமா குதிச்சது. அப்ப என்னாச்சுன்னா இந்த சுழல் தாண்டி பக்கத்து சுழல்ல மாட்டிச்சு. இன்னும் முதல்ல அதேதான். ஒவ்வொரு மனுஷனும் பாருங்க, சுகத்துக்காக எதையோ தேடிக்கொண்டே இருக்கும். சின்ன வயசுல
ஸ்கூல்ல போனா ஒரே மிஸ் அடிக்கிறா, டீச்சர் அடிக்கிறா, நான் சொல்ல ஹை ஸ்கூலுக்கு வந்தா தேவையில்லைன்னு நினைச்சோம். ஹை ஸ்கூலுக்கு வந்தா இதை விட மோசமா போயிடுச்சு. அதை விட்டு காலேஜுக்கு போனா இந்த புத்தகம் எல்லாம் மூட்டையெல்லாம் சமைக்கண்டா வெறும் காய் நடத்தினா போறோம்னு நினைச்சோம். இங்க என்னடா நீயே படிச்சு கூட அதை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். காலேஜுக்கு வந்து லெக்சர் அவ்வளவுதான், உங்க இஷ்டமா படிச்சுக்க வேண்டியது உன்னுடைய சமத்து அப்படிங்கிற. சரி, இப்படிதான் ஆச்சு. உத்தியோகத்துக்கு போனா இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு உத்தியோகத்துக்கு போனா திரும்பி வருது நிச்சயம் இல்ல. அப்படி உத்தியோகமா மாட்டிட்டு சரி எல்லாம் இருக்கட்டும், நமக்கு சகாயம் பண்றது ஒரு ஆத்துக்காரியை கல்யாணம் பண்ணிட்டா தேவையில்லைன்னு கல்யாணம் பண்ணிட்டோம். ஏண்டா பண்ணிட்டானோ தெரியல. அன்னியில இருந்து இருக்கிற சுவாதந்திரம் போச்சு. இப்படி அவசரப்பட்டு இருக்கோம். சரி, நமக்கு இவ்வளவுதான் கஷ்டமா இருக்கு, ஒரு குழந்தை பிறந்த அவன் மேலேயாவது அன்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிறந்த குழந்தை பிரம்மராட்சசனா இருக்கும். எல்லாமே போயிடுச்சு. இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, இது மேல சுத்தம் வரும் மேல சுத்தம் வரும் நினைச்சு இப்படித்தானே சுத்திட்டு இருக்கான் இவன் வாழ்க்கையில. இதான் குர்வதே கர்ம போகாய. ஒரு மனுஷன் எதுக்காக வேலை செய்யறான்? அனுபவிக்கிறதுக்காக. வேலை செஞ்சா காசு வரும், காசு வந்தா சுத்தமா இருக்கலாம், சுத்ததாகம் கிடைச்சா அனுபவிக்கலாம். இது அவனுடைய ஒரு அபிப்பிராயம். இதுக்காக வேலை செய்யறான், நானும் அவசப்படுறான். குர்வதே கர்ம போகாய. அதுக்கு பிறகு என்ன கர்மகே மறுபடியும் இன்னைக்கு நான் சாப்பிட்டா தானே சார் நாளைக்கு நல்லா வேலை செய்யணும் உடம்புல தென்பா. ஆகையால் செலவு பண்ணி கருத்து எதை சம்பாதிச்சானோ அந்த சம்பாதிச்சதான காசை செலவு பண்ணி மறுபடியும் தானே அனுபவிக்கிறான். அனுபவிக்கிறதுக்காக காசு சம்பாதிச்சான், காசு சம்பாதிச்ச பிறகு மறுபடியும் அதற்காக அனுபவிக்கிறான். இப்படித்தான் சுழல்ல மாட்டிட்டு இருக்கான். நத்தியாம் கீட்டா இவ ஆவர்த்தாந்தரம் ஆசுதே. ஒரு சுழல் இருந்து ஒரு சுழல், ஒரு சுழல் இருந்து ஒரு சுழல், இப்படி மாட்டிட்டு இருக்கான். என்னடா பண்றது? இவனுக்கு ஒரு நாளும் சுகம் கிடைக்கல. வாழ்நாள் முழுக்க நாளைக்கு நன்னா இருப்போம் நாளைக்கு நன்னா இருப்போம் எனக்குடையதான எண்ணத்திலேயே ஆயிடுச்சு. இத வேடிக்கை பார்த்தாரா அந்த நதியினுடைய கரையில இருக்கிற மரத்துக்கு மேல உட்கார்ந்த ஒரு மகாத்மா. அடாடா, இந்த பூச்சி இவ்வளவு கஷ்டப்படுறது, என்ன பண்றது அப்படின்னு ஒரு இலைய கிள்ளி போட்டார். அந்த இலையானது இந்த சூழல்ல மாட்டிட்டு இந்த பூச்சியும் சுத்துறது, இலையும் சுத்துறது, இலையும் சுத்துறது, பூச்சியும் சுத்துறது. என்ன பண்றது? மெல்லமா அந்த இலையை புடிச்சுட்டு இருக்காது இந்த பூச்சி. இப்ப என்னாச்சு, இலைக்கு மேல உட்கார்ந்து பூச்சி. இந்த சுழல்ல இலை இருக்கு, இலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கு. இப்பவும் என்ன ஆச்சு, சுழல்ல தான் இருக்கு, இப்பவும் சுத்திட்டு தான் இருக்கு, வேகமா வேற சுத்துறது. ஆனா என்னாச்சு, முன்னால இருந்த கவலை இல்ல. ஏன் தெரியுமா? நான் மூச்சு காட்டலையே, நான் மேல என்ன உட்காரு வேகமா சுத்துறது. என்னைக்கு மறுபடியும் கீழ் விழுந்தோமோ தெரியாது. ஆனா இப்ப சப்ஜெக்ட் எப்படி இருக்கேன், ஜலசம்பந்தம் இல்ல, பிரச்சனை இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்து அப்படியே கார பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, இருந்தா போல இருந்து எங்கேயோ ஒரு பெரிய கட்டை வந்து அந்த கட்டையானது என்ன பண்ணுது, இந்த சுழல்ல மாட்டின்னு ஒரு அடி அடிச்சது பாருங்க. இந்த இலையோட பூச்சியானது கரைக்கு போயிடுது. சுழல்ல விழல, கரைக்கு போய் வந்துருது. பிராப்திய தீர தருத்தாயம் விஸ்ராமியம். அதே மாதிரி மனிதன் தன் வாழ்க்கை எங்கேயும் அங்கேயும் சுத்தி கொண்டு அவஸ்தப்பட்டு ஒரு சுழல் இன்னொரு சுழல்ல மாட்டிட்டு இருக்கும் பொழுது, என்னைக்கோ ஒரு நாள் நீங்க குருநாதரை பார்க்கல, குருநாதர் உங்களை பார்த்தார். அவர் என்ன பண்ணினார், ஒரு மந்திரங்கிற ஒரு இலைய தூக்கி போட்டார். அந்த மந்திரத்தை இவன் புடிச்சுட்டு இருக்கான், அதனால உட்கார்ந்துட்டு இருக்கான், அதையே புடிச்சுட்டு இருக்கான், அதை விட மாட்டேங்கிறான். அப்ப என்ன இன்னும் சம்சாரத்தை மந்திர ஜபம் பண்ணும்போது தனியா போயிட்டு மோட்சத்துல போயிட்டு இல்ல இந்த சம்சாரம். ஆனா என்னென்ன, என்னை காப்பாத்துறதுக்கு அம்பாள் இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை. முன்னால இந்த நம்பிக்கை இல்லையே. நான் இருப்பேனா, போவேனா, சுழல்ல மாட்டிட்டேனே, உள்ள போயிடுவேனா, பிராணம் போயிடுவேனா, இப்படிங்கிற 1000 கவலைகள் இருந்தது. இப்ப நம்ம சுழல்ல இருந்த போதிலும் சுத்திண்டே இருக்கோம், இங்கதான் இருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு மகாத்மா இருக்கார் அப்படின்னு அந்த மந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னது, இந்த மந்திரங்களை ஜபிக்க இதனால ஏற்படக்கூடியதான புண்ணியத்தினால எங்கெந்தோ வந்தது சார் ஒரு பெரிய கட்டை. அந்த கட்டைக்கு என்ன பேரு, ஞானம்னு பேரு. எப்படி வந்ததுன்னு தெரியல. அந்த ஞானமானது என்ன பண்ணிட்டு அடிச்சு போட்டுடுது. இதெல்லாம் சுழலும் காலம் ஒண்ணும் கடை மாயாம திரமிதம் சர்வம் அப்படின்னு அத்தனையும் தூக்கி போட்டு கரைக்கு வந்து சேர்ந்தான். இப்ப என்ன, அந்த இலையும் விட்டு எந்த இலை இத்தனை நாள் நம்மளை காப்பாத்திட்டோ அந்த இலையும் ஏன தியஜதி கத்யஜ, எதை வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டாலும் அந்த சாஸ்திரமும் போயிடுத்து, அதுவும் போயிடுத்து, மந்திரமும் போயிடுத்து, அந்த குருநாதர் மட்டும்தான் ஞாபகம் இருக்க.
ஏன்னா யாரு போட்டாரோ இப்படி ஒரு மகாத்மா அப்படின்னு அகோசாஸ்திரம் அகோகுரு அப்படின்னு அந்த ஒரு தத்துவம் மட்டும் ஞாபகம் வந்து அப்படியே எங்க அந்த மரத்துக்கே போறலாம். ஏன்னா நிழல் வேணுமே, கரையில தானே இருக்கேன், அந்த நிழல் வேணுமே அப்படின்னு அதுக்கு போறதா. அது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில இவனை காப்பாத்துறதுக்காக வந்ததான ஒரு ஸ்வரூபம் என்ன, நாராயணம். எல்லா மனுஷாளுக்கும் இருப்பிடம் சேரக்கூடியதான இடம் இது. நமக்கு அதை அடையணுங்கிற விஷயத்துல கரையை அடையணும், அக்கறையை அடையணுங்கிற விஷயத்துல அக்கறை இல்லாம சுத்திட்டு இருக்கான். அதனாலதான் இவன் இப்படி இருக்கான். ஒரு நாளைக்கு நம்ம அக்கறையை அடையணும்னு மனசுல நினைச்சு பகவத தியானம் பண்ணா அம்பாளுடைய ஸ்வரூபத்தை மனசால் நினைச்சோம்னா குருமூர்த்தேஸ்வாம் நமாமி காமாட்சி, அம்பாளே குருஸ்வரூபமாக வந்து உங்களுக்கு நிச்சயமாக அருள் பண்ணுவா அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நராணாமயனம் யத்ன தஸ்மான் நாராயண ஸ்மிருதா இதி அத்திர நார சப்தா ஜீவபரஹ. அப்போ நாராயணி பிராப்தான்னு சொன்னேன் இல்லையா, இந்த நாராயண ஜீவன் அர்த்தம். நிருநயே இது தாத்தும் அபிப்பிரேத்யா, நிருநயே எனக்கூடியதான வினை சொல்லுல இருந்து வந்திருக்க நயதீதி நரா, உங்களை அழைத்து செல்பவர். நமக்கு போக தெரியல, வழி தெரியல, காட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கான், எந்த பக்கம் போகணும் என்று தெரியவில்லை. ஆனாலும் இவனை கைய பிடிச்சுட்டு அழைச்சுன்னு போறாளாம் அம்பாள். நீங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனாலும் என்ன பண்றான்னா உங்களை எந்த பக்கம் அழைச்சுன்னு போகணும், எந்த குருவிட்ட கேட்கணும், எப்படி இதை சொல்லி கொடுக்கணும், எப்படி உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தரணும், எப்படி நீங்க கேட்கணும், அதுக்கு வேண்டிய சூழ்நிலையை தயார் பண்ணுவா. இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும், இன்னாருக்கு என்னது தெரியும் நமக்கு முன்னால தெரியுமா, இல்ல அவர் சொன்னா நமக்கு புரியும்னு ஏதாவது தெரியுமா? எல்லாம் பண்றது என்ன, கபட்ட நாட்டக சூத்திரதாரி அம்பாள் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ ஜபம் பண்ணிட்டே இருக்க, குரு சொன்னதான வார்த்தையை கேட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்க. ஆனா என்ன சொன்ன, ஜபமானது ஒரு நிலைக்கு வந்ததுன்னு இவனுக்கும் இது தோணணும் அப்படின்னு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தா போற அவளுக்கு அந்த குருவனுடைய வார்த்தையே மயா குருணா வாச்சா தரத்யஞ்சோ மஹர்ணவம். அந்த குரு ஒரே மாதிரிதான் 1000 பேருக்கு சொல்றார். ஆனாலும் யாருக்கு எப்படி எந்த வார்த்தை மனசுல தாக்கணுமோ அப்படி தாக்குமா. அவருடைய வாக்குல இருக்கக்கூடியதான வார்த்தை வடிவமாக அம்பாள் இருந்துட்டு இருக்கா. ஏமையா குருடா வாச்சா கரத்யஞ்சோ மகாரணம். எல்லாருக்கும் ஒரே சாஸ்திரம் தானே சொல்றோம், சாஸ்திரங்கள் வெவ்வேறு இருக்கா இல்லையே. ஆனா என்ன, அந்த சாஸ்திரம் அந்த சமயத்துல அவளுக்கு கரெக்டா அது பிடிக்கும். ஆகையால் அப்படி ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிறது. நயதீதினர புரோக்தா பரமாத்மா சனாதனா அப்படின்னு இதே விஷயத்தான் தேவி பாகவதம் சொல்றது. நரசேமே நாரா, இந்த மனுஷனுக்கு ஜீவனுக்கு சேர்ந்ததான ஒரு தத்துவம் இது. அதற்காக இது விற்பத்தி சம்பவாத். இதுவரைக்கும் தேவி பாகவத்துல சொன்னேன், அதுக்கு முன்னால் பிரம்ம வைவர்த்த புராணம் சொன்னேன், அதுக்கு முன்னால மனுஸ்மிருதியில 3 அர்த்தம் சொன்னோம். அதுக்கு மேல மகாபாரதத்துல நராஜாதானி தத்வானி நாராயணி இது விதுர்புதா தானியேவத அயனம் தஸ்ய தேன நாராயண ஸ்மிருதா. நராஜாதானி தத்வானி 36 தத்துவங்கள். பிரகிருதி மகத் அகங்காரம் அப்படின்னு ஆரம்பிச்சு வாக்பாணி பாதவாயு பத்த சப்தஸ்வரூப ஆகாத வாயு வன்னி தலில பூமி இப்படின்னு ஆரம்பிச்சு 36. சிவா ஜவனி பர்யந்தம், சிவாங்கிற தத்துவத்தில இருந்து ஆரம்பிச்சு பூமி வரைக்கும் இருக்கக்கூடியதான தத்துவங்கள் 36. தத்வாத்மிகா. இந்த 36 தத்துவங்களும் ஒரு தத்துவம் ஆக்கிட்டான் அத்வைத். அவன் என்ன பண்றது, ஒரே தத்துவம் தான். இன்னொன்னு என்ன, திருக்குன்னு ஒரு தத்துவம், திருக்கு திருஷ்யம் 2 தான் விவகாரம் முழுக்க. அந்த திருக்கு நீங்க பாக்குறீங்களா, அது என்ன, அது 35 விதமா இருக்கு அப்படின்னு இவ கால்குலேட் பண்ணிருக்க. சைவ சாஸ்திரத்துல 96 தத்துவங்களா பிரிச்சிருக்க. விஷயம் ஒன்றுதான். ஆனா திருஷ்யமான பொருள்கள், காணப்படக்கூடியதான அத்தான பொருள்களும் சேர்ந்து என்ன, இவைகள்லாம் பரமாத்மாவும் உண்டாச்சு. நராஜாதானி தத்வானி நாராயணி திவிதுர்பு நாராயணி திவிதுர்புதா. தத்துவங்களுக்கு என்ன பேரு, நாரங்கள் அப்படின்னு பேரு. காண்யே வச அயனம் தஸ்ய. அம்பாள் எங்க இருக்கா, இந்த தத்துவங்களுக்குள்ளயும் இருக்கலாம், தத்துவத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்க. தத்வாதீதா தத்துவமயி தத்துவமர்த்தஸ்வரூபிணி. தத்துவங்களாகவும் இருக்கா. அம்பாளை தேடி நீங்க எங்கேயோ போக வேண்டாம், வித்யவாசனிக்கு போறேன் அங்க போயிட்டு வாங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா உங்க ஆத்துல உட்கார்ந்து குரு சொன்ன மாதிரி ஜபம் பண்ணினாலே போதும்.
உங்க இது அத இதம் பிரம்மபுரம் தாரம் பொண்டரீகம் வேத்மதரோஸ்மின்னந்தராகாஜா இதயத்துக்குள்ள பார்த்தா ஒரு உங்களுக்கு நிச்சயமாக காணப்படுவா. காணப்படுறதுக்காகத்தான் இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் வேணும். ஏன்னா நீங்க வேடிக்கை எங்கேயோ பாக்குறேன், எதுக்கு வந்து நின்னா எப்படி தெரியும், கவனிக்க மாட்டேன். அதுக்காகத்தான் அந்த சரியான சூழ்நிலையை எதிர்பார்த்துட்டு இருக்க. ஒரு நாளைக்கு நிச்சயமான அகப்படுவா. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் நாராயணி திவிதுர்புதா அயனம் தத்யா. இந்த தத்துவங்கள் தான் அயனம், சேருமிடம். வேற எதுக்கோ கிடைக்கல. நீங்க எந்த புஷ்பத்தினால பூஜை பண்றீங்களோ, எந்த அகர்வத்தியை ஏற்றி வைக்கிறீங்களோ, எந்த தீபத்தை அம்பாளத்தை காட்டுறீங்களோ, பிருத்திவியாத்மனே கதினங்கள் பயாமினோ அவைகளே உங்களை காட்டுறோம். ஹோமம் பண்றேன், அக்னியில ஹோமம் பண்றேன், காளி கராளி ஜமனோ ஜவாஜா புலிங்கினி யாச்சும்பரமா. இந்த அக்னியில ஹோமம் பண்றீங்களோ இல்லையா? ஹோமம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஜுவாலையில ஹோமம் பண்றேன். நீங்க ஏதோ ஹோமம் நான் பண்ண பதார்த்தங்கள எரிஞ்சு போயிடுதுன்னு சும்மா இருந்துட்டு. ஆனா என்னாச்சுன்னு அந்த ஒவ்வொரு ஜுவாலைக்கும் ஒவ்வொரு பேரு, காளி கராளி மனோஜவா சுருங்கினி ஸ்கூலிங்கினி அப்படின்னு விஸ்வருச்சி தேவி லேலாயமானா இது சப்தஜிஸ்வா. அக்னி பகவானுக்கு 7 ஜிஸ்வ. எந்த ஹோமத்திலையும் 7 நாட்கள் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அந்த 7 நாட்கள ஒவ்வொரு நாட்களையும் போட்டப்பட்டதான பதார்த்தம் அவர் கணக்கு எடுத்துக்கிறார். மரணானந்தரம் இவர் சொர்க்கலோகத்துக்கு போறாரோ இல்லையோ, அந்த மனசு இங்க இருந்து போறதா ஏகேகி இதமாகுதயா ஆத்வயந்தயா. ஏகேகி வாங்கோ வாங்கோ, உமக்கு தெரியாது. ஏன்னா உங்க நீங்க முதல்ல இந்த ஜிப்பல போட்டேன்னா தெரியும், எதோ தூக்கி போட்டு விவகாரம் முழுக்க. அப்ப இருக்கிற அந்த வெயிலுக்குள்ள தனி தூக்கி தூக்கி போடுறா விவகாரம் முழுக்க. ஆனா அத வாங்கின்றவர் என்ன பண்றானா, கணக்கு எழுதிக்கிறார். கரெக்டா எந்தெந்த ஜிப்பையில போட்டீங்களோ அந்த ஜிப்பை அங்க உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்றதா. இந்த கடையெல்லாம் பார் கோடுன்னு ஒண்ணு வச்சிருக்க, அதை எடுத்து அப்படி போடுறான். கரெக்டான அந்த கம்ப்யூட்டர்ல இத்தனை ரூபாங்கிறது. அது 1 ரூபாவும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அதே மாதிரி அவருக்கு தெரியும். இங்க இருந்து போனதுமே கரெக்டா அந்தந்த ஜுவாலைகள் இவளை ரெகக்னைஸ் பண்றதா. ரெகக்னைஸ் பண்ணி ஏகேகி இதமாகுதயா ஆத்வயந்தயா கூப்பிடுறா. கூப்பிட்டு அவளை வச்சு அவளுக்கு இன்னொன்னு சக்கர பொங்கல் போட்டு பழம் போட்டு, அந்த பழம் சொத்தையா இருந்தது வேணும்னு அக்னியில போட்டு இவைகள்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்கு என்னென்ன பலம் உண்டோ அந்த பலத்தை அப்படியே பகவான் இந்திரனுக்கு போய் சொல்றான். இந்திரனுக்கு எதன பலம் உண்டோ கொடுத்துரு அப்படிங்கிற. இந்த பலமானது இதெல்லாம் கர்மகாண்டத்துல சொல்லியிருக்கு. நீங்க எப்படி என்ன பண்றீங்க அத்தனையும் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க என்னென்ன பண்றீங்களோ அத்தனையும் அந்த பகவான் இடத்துல போய் சேர்றது. அதனால சேர நாராயண ஸ்மிருதா. அதனால பரமேஸ்வரனுக்கு நாராயணன் என்று பெயர். நாராயணஸ்ய பரமசிவஸ்ய ஸ்ரீ. இப்படி இருக்கக்கூடியதான் நாராயணன் பரமேஸ்வரன், அவருடைய அவளுக்கு சம்பந்தப்பட்டமான அந்த சக்தி. இது ஸ்ரீ நாராயணி துரியம் பிரகர்த்திய ஸ்ரீபதி தோபி பார்வதி பதி. இது காசி கண்டாது. காசி கண்டம் பரமேஸ்வருடைய வைபவம் சொல்லக்கூடியதான இடம். அதுல விசேஷமாக ஸ்ரீபதி லட்சுமியை கொடுக்கிறவரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரும் அவர்தான். பார்வதிபதி அறிவை கொடுக்கிறவரும் அவர்தான் அப்படின்னு. லட்சுமி அபேத அபிப்பிராயணவாகிய முக்தி. நாராயணின்னு சொல்றதுன்னா உங்களுக்கு மனுஷால் யாரு தியானம் பண்றாளோ அவளுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பான். இது மேல என்னைக்கு நீங்க மந்திர ஜபம் ஆரம்பிச்சோ அந்த குரு கடாட்சம் கிடைச்சதோ இது மேல கவலை இல்லை. இது எனக்கு இல்லையேங்கிற நினைப்பு உங்களுக்கு வரப்படாது. எந்த சமயத்துல எது வேணுமோ அந்த சமயத்துல கரெக்டா வந்து சேரும். பலமபிச்ச வாஞ்சா சமதிகம். அதுல கொடுக்கறதுக்கு உங்க பாதங்களை விட வேற என்ன இருக்கு அப்படிங்கிறாளோ இல்லையா, அப்படிப்பட்டதான பலம் கிடைக்கும். வஸ்து தஸ்து பும்யோகாதாட்சாயாமிதி சூத்திரே. வியாக்கரணத்துல பும்யோகாதாட்சாயாம் எனக்கூடியதான சூத்திரத்துல பும்யோக பவேன வதூவர பாவையேவ விவக்ஷிதா. வதூவர பாவம் ஆசக்காரி புருஷன் எனக்கூடியதான எண்ணம் மட்டும் இல்ல, எந்த சம்பந்தம் இருந்தாலும் அந்த பதத்துக்கு மேல நீ பெறலாம். ஏன்னா பித்ரு புத்திரி பாவ சம்பந்தாபி தத்திர உதாரண தர்சனாது. பித்ரு புத்திரம் யமன் யமனுடைய தங்க, இவ 2 பேருங்க யமன் யமி அப்படின்றது. யமனுடைய பொன்னாயமே இல்ல, யமனுடைய தங்க, அந்த சம்பந்தமும் வரலாம். யம சப்தத்துக்கு மேல நீக்கு வந்து யமின்னு சொன்னா இவனுடைய ஆத்துக்காரியம் நினைச்சிடக்கூடாது. நீங்க
யமேன யமனுடைய தங்க. யமுனான்னு ஒரு நதி, சூரிய புத்திரி. அந்த யமுனா நதின்னு இருக்க, அது சூரியனுடைய பெண்ணு. யாமினி, யமுனா அப்படிங்கிற ஒரு பேர்லாம் வரலாம். ஆகையால் அந்த பதம் நாராயணின்னு வந்ததுனால நாராயணுடைய ஆத்துக்காரின்னு கொள்ள வேண்டியதில்லை. தேன பிராத்திரு பகினி பாவ ரூபே பும்யோகே நீ. இங்க என்னாச்சு? நாராயண சகோதரி, நாராயணுடைய தங்க சகோதரி எனக்கூடிய கிருஷ்ணாவதாரத்துல அவர் தேவிக்கு 8வது பையனாக பிறக்கணும். அதுக்காக முன்னாலேயே என்ன பண்ணினார், அம்பாளை அங்க பிறக்கும்படி பண்ணி அந்த அம்பாளை கொண்டு வந்து வேற இடத்துல யசோதை கிட்ட வச்சு விட்டு தான் பிறந்த பேரை என்ன பண்ணார், என்ன அங்க மாத்த இங்க பார்த்தார். ஏதோ டாக்டர் இடத்துல ஆஸ்பத்திரியில மாறி போறதுங்கிற பாத்தீங்களா, எல்லா ஆஸ்பத்திரியும் இப்ப மாறி போகாது. சும்மா சொல்ல பேர் சொல்ற பயந்து போய் அதே மாதிரி என்ன பண்ணாரு, கல்யாணம் ஆன அப்புறம் இது குழந்தை பிறந்த வரை கம்சன் என்ன நினைக்கிறான், 8வது குழந்தை என்ன சொல்றதுக்காக பிறந்திருக்கான் நம்ம சொல்லணும்னு வர வந்து பார்த்தா அதுக்கு முன்னாலேயே பகவான் மாத்தி வச்சுட்டார். இவர் என்ன கொண்டு போய் அங்க வச்சு விடுனார், அந்த பொண்ணை இங்க கொண்டு வார். இது எப்படி தெரியும்? அதான் பகவான். நமக்கு நம்மளை பத்தியே தெரியல, பகவானுக்கு எல்லாரும் எல்லா விஷயமும் எல்லாமே அவருக்கு தெரியும். பகூனிமே வியதீதானே ஜன்மானி தவதார்ஜுனா சாமியம் வேத தர்வாணி நத்வம் வேத பரந்தபா. உனக்கு எத்தனை பிறவைகள் ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த பிறவையில நீ என்னென்ன தப்பு தண்டா பண்ணேன்னு எனக்கு தெரியும். அதனால பகவானை ஏமாத்துறேன்னு நினைக்கிறது. ஆனா எனக்கும் எத்தனை பேர் ராமாவதாரத்துல என்ன பண்ணினேன், கிருஷ்ணாவதாரம் பண்ண எனக்கும் எல்லாமும் தெரியும். அது என்ன விவகாரம்னா, உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், அவ்வளவுதான் வித்தியாசம். சாமியம் வேத நத்வம் வேத பரந்தபா. ஆகையால் விவகாரம் என்னடா, அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுட்டு இந்த அம்பாளை தான் அங்க எங்க வச்சுனார், அம்பாளை கொண்டு வந்து இங்க வச்சு விட்டார். அம்பாள் வந்தாச்சு. என்னாச்சு, அவர் வர்றார் கம்சன் வந்து, என்னாச்சு, பொண்ணு என்ன கொல்றதுக்காக ஒரு பெண் குழந்தை என்ன கொல்லுமா? ஒரு ஆணா இருந்தா யுத்தத்துக்கு வந்து சாஸ்திரங்கள்லாம் வாசிட்டு, அர்த்த சாஸ்திரங்கள்லாம் வாசிட்டு, விவகாரங்கள்லாம் பண்ணி ராஜாவாயி சைன்யத்தோட வந்து கொல்லலாம். நான் ராஜாவா இருந்துருக்கேன், என்ன கொல்றதுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்காள, அடாதான் இருந்தாலும் விடப்படாது, ரிஸ்க் எடுத்துக்கூடாது அப்படின்னு வந்து அந்த பொண்ணை 2 காலையும் பிடிச்சாராம். காலையும் பிடிச்சு துணி துவைக்கிற போல கல்லுல அடிச்சார். அம்பாள் பார்த்தாலாம், நானே இன்னைக்கு பொண்ணு இருக்கணும், காலை பிடிச்சு விட்டானே எப்படி கொல்றதுன்னா, சரணாகதீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோ. தெரியாம காலை பிடிச்சு விட்டான். தெரிஞ்சா தெரியாத போனாலும் நெருப்பு தெரியாம நெருப்பை தொட்டாலும் சுடுமா சுடாத, அப்படி அவன் தெரியாம தான் காலை பிடிச்சு விட்டான். காலை பிடிச்ச பிறகு சொல்லலாமா? அதனால அவர் கையில இருந்து நழுவி ஆகாசத்துக்கு போயிட்டாராம். ஆகாசத்துக்கு போய் சிம்மவாகினியாக தர்சனம் கொடுத்தாரு. விசேஷமாக உன்னை கொல்றதுக்காக ஒருத்தன் பிறந்திருக்கார், இந்த நாட்டுல தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு மறந்து போயிட்டாராம். அப்பதான் கம்சன் நினைச்சான், அடாடா நான் இப்ப மனுஷியால் தான் போய் சொல்வார் நினைச்சேன். தேவதைகளும் தெய்வமும் பெருதம் பக்தி ந மனுஷியாயேவ தேவலம். ஸ்ரீமத் பாகவத்தை படிக்கணும் ஒவ்வொரு ஸ்லோகமும். மனுஷியால் தான் போய் சொல்றவான்னு நினைச்சேன், தெய்வமும் பெருதம் பக்தி. ஆகாசவாணியும் போய் சொல்லிட்டே, இப்ப இன்டர்நெட்டும் போய் சொல்றது. அவன் பாட்டுக்கு ஏதோ ஏற்றி விடுறான், அவன் பாட்டுக்கு எல்லாம் அங்க இருக்கிறதெல்லாம் டவுன்லோட் பண்ணி மீட்டிங்ல பேசுறான். எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. என்ன சுவாமி எங்க இருந்து எடுத்தேன்னா இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணேன்னு அகோரமா இருக்கு. கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டாமா, எது இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா பேசணும். 4 பேர் இருக்க பேசுறப்ப பத்திரமா பேச வேண்டாமா? விவகாரம் முழுக்க என்ன இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றதுக்காக எல்லா குழந்தைகளும் சொல்லணும்னு பண்ணேன்னா அதுக்காக ஒவ்வொன்னா பூத்தனைய முதல்ல சார் வரிசையா இருந்தது. பாகவத கதையெல்லாம் நமக்கு தெரியும். என்ன காரணம் இங்க அப்படின்னு பார்த்தேன்னா இத பிராத்திரு பகின். அதனால்தான் அந்த அம்பாளுக்கு நாராயண சகோதரி, அந்த நாராயணுடைய சகோதரி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே அர்த்தத்தில் தான் நாராயணி. நாராயண பகினி இத்யர்த்தா. அதையேவ நாராயணி சஹசராய நம சிவாய இத்தியத்திர ஏவமேவ வியாச்சட்டதே. அபைதிஷ்ட ஸ்லோகத்திலே நாராயணி சஹசராயான்னு சொன்னா என்ன அர்த்தம்? மகாவிஷ்ணுடைய தங்கையா இருந்து கொண்டு அவருக்கு பரமேஸ்வரனுக்கு சேர்ந்ததான பரமேஸ்வரன். அப்படி நாராயணத்தை கௌரியா சக அபேதாதபி நாராயணி. நாராயணன்னு சொன்னாலும் கௌரின்னு சொன்னாலும் சந்திரத்துல ஒரே சக்தி, காப்பாற்றக்கூடியதான சக்திக்கு, அறிவூட்டக்கூடியதான சக்திக்கு நாராயணின்னு பேரு.
ஆகையால் போன வாரம் நாராயணின்னு என்னென்னமோ பொம்மைய பார்த்தோமே, பொம்மை இல்ல, முக்கியமா அறிஞ்சு கொண்ட வேண்டியது என்ன, நமக்கு அறிவு ஊட்டி நம்மளை அப்படியே காப்பாற்றக்கூடியதான ஒரு சக்திக்கு நாராயணன். இது எங்க சொல்லிட்டு சதுப்தம் கூர்ம புராணே குணி சிவேனா, இது கூர்ம புராணத்துல பரமேஸ்வரன் சொல்றார். அகம் நாராயண கௌரி ஜெகன்மாதா சனாதனி, நான் தான் நாராயணன், ஆனா அம்பாள் யாரு, கௌரி ஜெகன்மாதா சனாதனி விபஜ்ய சம்ஸ்திதோ தேவஹ ஸ்வாத்மானம் பரமேஸ்வர. இப்படி பிரிச்சுண்டு பரமேஸ்வரன் கௌரியாவும் நாராயணாவும் ஒரே ஸ்வரூபம். நமேவிதும் பரம் தத்துவம் தேவாத்யா நம ரிஷயா, என்னுடைய பர தத்துவத்தை தேவதைகளும் அறியல, மகர்ஷிகளும் அறியல. என்னது அறிவுக்கு அப்பாற்பட்டது. அறியக்கூடியதான பொருள் அறியலாம், அறிவுக்கு அப்பாற்பட்டதான பொருள் அறிய முடியுமோ? தெரியாது, யாருக்கும் தெரியாது. எங்க என்ன நடக்க, நெருப்பு சுடுறதுன்னு தெரியும், தொட்டா சுடவும் தெரியும். நெருப்பு உங்களை எப்படி சுடுறதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சுடும் தன்மை அதுக்கு இருக்கு, அதுல சுடக்கூடியதான சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது எப்படி சார் சுடுறதுன்னு, அது கையில கத்திய வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுடுறதா, ஒரே தரம் சுடுறதா, ஒண்ணுமே இல்லாம சுடுறதா, எனக்கு தெரியும். லேசர் ட்ரீட்மெண்ட்ங்கிறான், உள்ள போய் அதுல எரிச்சு விடுறதுங்கிறான். இது ஒரு சம்பந்தமே இல்லையே, வெறும் லைட்டு தானே போட்டேன், எப்படி எரியறதுன்னு போய் அம்பாளை கேளுங்கோட்டேன். வேற என்ன சொல்ல முடியும்? உங்க சயின்ஸ் சொல்லாது. அது சில விவகாரங்கள் அது அப்படித்தான், சிலத பொசுக்கும் சிலத பொசுக்காது. வெயில்ல நடந்து போறது காலெல்லாம் சிவந்து போறதுன்னா செருப்பு போட்டு போ பொசுக்காதுன்னா, அந்த செருப்பை ஏன் பொசுக்கல யாரு கேட்டா? அதுக்கு அந்த ஏன் சக்தி இல்ல கேட்டேன்னா உங்களால ஒன்னும் பதில் சொல்ல முடியாது. ஆகையால் விவகாரம் இப்படி காப்பாற்றக்கூடிய உங்க அறிவுக்கு அப்பாற்பட்டவனா இது ஏன் என்று கேட்க முடியாத நிலையில் நான் இருக்கேன். விபஜ்யம் ஸ்திதோ தேவ ஸ்வாத்மானம் பரமேஸ்வர நமே விது பரம் தத்துவம் தேவாத்யா நம ரிஷயா, என்னுடைய உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை தேவதைகள் அறிவித்துக் கொள்ளவில்லை, அவதான் அறியல, ரிஷிகள் அறிந்தாளன். ரிஷ ஞானே, ஞானத்துக்காக முயற்சி பண்ண பல ஆயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ணி அந்த ஞானத்தை அறிந்தவர்கள் ரிஷிகள். அவளதான் ரிஷின்னு சொல்றோம், அவளுக்கும் தெரியாதுன்ட்டு. ஏகோகம் வேத விஸ்வாத்மா, நான் ஒத்தந்தான் அறிவேன். பவானி விஷ்ணு ரேவசா, எனக்கு தெரியும். பவானி அம்பாளுக்கு தெரியும், மகாவிஷ்ணுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்ட்டு. இது தேவி புராணே தூ, இதுக்கு அடுத்ததா இதே தத்துவத்தை எத்தனை இடத்துல இந்த நாராயணிங்கிற அர்த்தம் வர்றதுன்னு பாருங்க. தேவி புராணே தூ ஜலான் ஜலாயனா நானலே புரியாத்த முத்ர கயநாதவா, அங்கே ஜலாய நானலேன்னு இருக்கு, ஜலாயன நானலேன்னு போட்டுக்கணும். ஜலாயனத்துல இருக்கு, நெருப்புல இல்லை. ஜலத்துல இருக்கு, நெருப்புல இல்ல. புரியாத்த முத்ர கயநாதவா இல்ல, சமுத்திரத்துக்குள்ள இருக்கோ. நாராயணி சமாக்கியாத நரநாதி பிரகர்வதி, அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த சக்திக்கு தான் அம்பாள்னு பேரு. சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சக்திக்கு அம்பாள்னு பேரு. நரநாரி பிரகுர்வதி, உலகங்கள்ல மனுஷாலையும் அதே போலயே பெண்களையும் அவர் தான் தயார் பண்ணினாளா. முதல்ல உலகங்கள்லாம் தயாராக முன்னால ஜலம் இருந்தது, அந்த ஜலத்தை எடுத்து குளோப் மாதிரி பண்ணாராம். அது எப்படி சார் நின்னதுன்னு கேட்கிறோம். அவர் தான் கேட்கணும், என்ன கேட்டாருன்னா வேறு அப்படி புடிச்சு விட்டாராம். சமுத்திர அமூர்த்தயது புடிச்சுண்டு அதை ஒன்னா சேர்த்து வச்ச, அதுல இருந்து டமான ஒரு சத்தம் வந்துதான், ஒரு ஓட்டை விழுந்ததுன்னு. அந்த ஓட்டை விழுந்ததுன்னு அதுல வந்து வாக்கு உண்டாச்சு. அந்த வாக்குக்கு அதிபதியான அக்னி தேவதை உண்டானார், அக்னி உண்டாச்சு. அதே போல கொஞ்ச நேரம் அனுபவம் இன்னொரு இடத்துல உடஞ்சது, அது 2 கண்ணா உண்டாச்சு. அந்த கண்ணுக்கு அதிபதியான சூரியன் உண்டானார், நெருப்பு உண்டாச்சு. இப்படி வரிசையாக ஒவ்வொன்றும் உண்டாயிருக்கு. அப்படின்னு எதுல உண்டாச்சு? ஜலத்துல இருந்து உண்டாச்சு. இது போல உண்டான போல இந்த மனுவானவர் என்ன பண்ணானா, சுவாயம்பூமனு தான் ஒண்டியா இருக்காரு. ஒரே ஒரு மனுஷன் தான், உலகத்துல வேற யாருமே இல்ல. பயமா இருக்கா சார்? யாருமே இல்ல. அவர் பார்த்தாராம், ஏகாகி ரமதே, ஒண்டியா இருந்து என்ன சார் பண்றது, ஒரே அலுப்பு தட்டுறது, போர் அடிக்கிறது, என்ன பண்றது, யாராவது உண்டு பண்ணணும் அப்படின்னு. எப்படி பண்றது தெரியாது. என்ன பண்ணேன், தன் மாதிரி சரீரத்தை தான் 2 மடங்கு ஆனா போல நினைச்சார். நினைச்சுட்டு என்ன 2 பிரிஞ்சா போல நினைச்சாராம். நம்ம ஒரு ஆள் 2 ஆள் ஆகணும்னு என்ன பண்றது, கண்ணாடி பண்ணா நின்னதுமே என்னாச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பெண் வடிவம் உண்டாச்சு. அதனாலதான் புருஷனும் பெண்ணும் ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அதனால ஒரே ஸ்வரூபமே 2 வடிவமா ஆச்சு. அதுக்கப்புறம் இவன் என்ன அந்த பெண்ணை பிடிக்க போனாராம்.
அந்த பெண்ணை பார்த்தார், இது என்னடா நம்மளை புடிச்சுட்டு ஓடி வராருன்னு அந்த குதிரையா மாறிட்டாராம். இவரும் குதிரையா மாறினார். அந்த அம்மா பார்த்தா குதிரையா மாறினா நான் என்ன பண்றது, நமக்கு குதிரை வேஷம் போட்டு இருக்காரு அப்படி யானையா மாறிட்டான். இது இவர் புருஷ யானையா மாறினாராம். இப்படி எத்தனையோ உருவங்களை எடுத்தார். அத்தனை உருவங்கள் வந்து அத்தனை இனங்கள் உண்டாச்சு அப்படின்னு ஐதரீக உபனிஷத்து. இப்படி அதனாலதான் அந்த அம்மாவுக்கு சதரூபான்னு பேர். இவருக்கு என்ன பேரு, ஸ்வயம்புவ மனுன்னு பேர். மனு சதரூபா, 100 ஃபார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். 100 சம்ஸ்கிருதம்னா பலன்னு அர்த்தம். பல உருவங்களை எடுத்துக்கொண்டு இதனால பல பிராணிகளை உண்டு பண்ணினாலாம். இப்படி உண்டு பண்ணினது யாரு, அந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சக்தி வடிவமா இருக்கக்கூடியதான அம்பாள். அதான் விசேஷமாக நரநாரி பிரகுர்வதி சுபார்ஸ்வக்ஷேத்ரே பிரசித்தா. இந்த நாராயணிங்கிற அம்பாள் இப்ப நான் சொன்னதான இந்த வடிவங்களோட சுபார்ஸ்வம் எனக்கூடியதான ஊர்ல இருக்கா. முக்தஞ்ச பாத்மே தேவி கஷேத்ராத்யாயே. நம்ம ஊர்ல எங்கெங்க சக்தி பீடங்கள் இருக்கு, 51 சக்தி பீடங்கள் எங்கெங்க இருக்குன்னு கணக்கிடப்பட்டதான பத்மபுராணத்துல இருக்கு. அதுல தேவி கஷேத்ராத்யாயே நாராயணி சுபார்ஸ்வேது திரிகூட்டே பத்ரசுந்தரி. திரிகூட்ட கஷேத்திரத்துல பத்ரசுந்தரின்னு பேரோட இருக்கா. சுபார்ஸ்வ கஷேத்திரத்துல நாராயணிங்கிற பேர்ல இருக்கா அப்படின்னு நாராயணி எனக்கூடியதான ஒரு நாமாவுக்கு விசேஷமாக 2வது அர்த்தம் பார்த்தோம். போன வாரம் அந்த மார்க்கண்டேய புராணத்துல மட்டும் இருக்கிற அர்த்தத்தை மட்டும் பார்த்தோம். அதே அர்த்தத்தை இன்னும் விஸ்தாரமாக இன்னொரு நாமா சொல்றது சிவதூதி அப்படிங்கிற நாமா. அப்ப இதே மாதிரியே பல வடிவங்கள் அம்பாள் எடுத்ததான ஒரு மொத்தம் 28 வடிவங்கள் இங்க இருக்கு. அத்தனை வடிவங்களும் பார்க்க போறோம். அது விசேஷமாக அந்த நாமா வரும்பொழுது பார்ப்போம். ஆனா இங்க நாராயணிங்கிற இடத்துல மற்ற புராணங்களும் இதிகாசங்களும் தர்மசாஸ்திரமும் சொன்ன அர்த்தத்தை இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாராயணி நாதரூபா. அடுத்ததாக நாம நாதரூபா. நாதம் ஒலி. உலகத்தை 2 விதமாக சிருஷ்டி பண்ணினா அம்பாள். ஒலி வடிவமாகவும் பொருள் வடிவமாகவும் உண்டு பண்ணின. அந்த ஒலியானது பொருளை குறிப்பதற்காக வந்திருக்க. ஒரு சொல்ல சொன்னாத்தானே ஒரு பொருள் நமக்கு தெரியும். பொருளையே அனுபவிச்சுட்டு குடம்னா குடத்தை கொண்டு வந்து முட்ட முடியுமா? யானைன்னு சொன்னா யானையை கொண்டு வந்து காட்ட முடியும். ஆனா இப்ப ஜனங்களை தான் எதிர்பார்க்கிறேன். எல்லாம் உருவமாக கண்ணுக்கு முன்னால செஞ்சாதான் நன்னா இருக்குன்னு சொல்ற. ஆனா எல்லாத்தையும் இப்படி சொல்ல முடியாதே. ஆகாசத்தை எப்படி காட்டுவேன், காத்தை எப்படி காட்டுவேன், அந்த திறமையை எப்படி காட்டுவேன்? டிராயிங் போடக்கூடியதான திறமை ஒரு அம்மா கையில இருக்க, அழகா போடுற. அந்த திறமையை எப்படி சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்லாத சொல்ல முடியுமே தவிர அது பொருளை காட்ட முடியாது. அதே போல நிறைய பயம், வெக்கம் இவைகள்லாம் சொல்லாத சொல்ல முடியுமே, பொருளால் எப்படி வெக்கத்தை எப்படி காட்டுறதுன்னு. ஆகையால் அம்பாள் என்ன பண்ணினா, சொல் வடிவமா இருக்கக்கூடியதான சப்தத்தை தயார் பண்ணினா, பொருள் வடிவமா இருக்கக்கூடியதான பொருளையும் தயார் பண்ணினா. இந்த 2ஐயும் கோத்து விட்டா. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு. அதனால சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் நித்திய சம்பந்தம் அப்படின்னு மீமாம்சையில சப்தார்த்த சம்பந்தங்கள் நித்தியம். வேதத்துல இருக்கக்கூடியதான சொற்களுக்கும் பொருள்களுக்கும் இருக்க சம்பந்தம் நித்தியம். அந்த நாதமே சரீரமாக வளர்க்கலாம். நாத தனு மனுஷம் சங்கரம். நாத தனு, நாதமே சரீரமா இருக்கக்கூடியதான பகவானே நான் தியானம் பண்றேன். அந்த நாதம் தான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அந்த நாதம் எங்க இருக்க, வீணைய மீட்டும் பொழுது ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா? பழைய நாள் ஸ்ருதிக்காக பின்னால தம்பூரா வச்சுருப்பா, அதுல ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா? அதான் நிஜமான நாதம். அந்த நாதத்திலிருந்து ஆரம்பிச்சு இவ பாடிட்டே இருக்கா. அந்த நாதம் தான் பேசிக் நாதம். இவர் பாட்டுக்கு இவ்வளவு ஊதிட்டு இருக்காரு சார், இவ்வளவு பட்டிருக்க பின்னால ஒத்துட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன விவகாரம்? அவனுக்கு தான் நிறைய காசு கொடுக்குறேன்ட்டார் ஒருத்தர். ஏன்டா இவர் அப்பப்ப மூச்சு வாங்கிறார். அவர் மூச்சு வாங்காத முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒத்துதுட்டே இருக்காரு. அவர் தான் கிரேட் ஒருத்தர். என்ன சங்கீத ஞானம்டாப்பா உனக்கு? மத்தியமாவதிக்கும் அசானாவுக்கும் வித்தியாசமே தெரியாம பிறந்து தொலைச்சிருக்கு. அதுலயும் தஞ்சாவூர்ல பிறந்திருக்கான். வேற எங்கேயாவது பிறந்தாலும் பரவாயில்ல. ஏன் இப்படி பிறந்த நீ அப்படி இருந்தான்னு சொல்றது? ஏன்டாங்க அவன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஊதிட்டே இருக்கான் சார். அதுவா அந்த நாதத்துல ஒரு விசேஷம். அந்த நாதத்தை வச்சுதான் ஸ்ருதி ஆறுது. ஒரு கட்ட ஸ்ருதி, 6 கட்ட ஸ்ருதி ஏதோ சொல்ற. கட்டை எங்க இருக்குன்னு அவன் சார் கையில புகையில கட்ட வச்சுட்டு
தஞ்சாவூர்னா விவகாரம் என்னடா விவகாரம் இப்படின்னா விவகாரம். அப்ப விவகாரம் என்னன்னா அந்த நாதத்திலிருந்து வந்தது மற்றதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடியது நாதம். அந்த நாதம் தான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அதனாலதான் நாத ரூபா. இந்த நாதமானது நம்ம சரீரத்துக்குள்ள பின்னால மேருதண்டம்னு ஒண்ணு இருக்கு, அந்த முதுகெலும்பு. அங்கிருந்து ஆரம்பிச்சு சுஷும்னான்னு ஒரு நாடி கிளம்பி இருந்திருக்கு. அந்த சுஷும்னா நாடி 2 புருவங்களுக்கு நடுவுல இருந்து கிளம்பி பிரம்மரந்திரம் வந்துட்டு வரைக்கும் வந்திருக்க. இந்த புருவங்களுக்கு மேல நீங்க சொல்லக்கூடியதான மந்திரம் இருக்க பார்த்தா, ஸ்ரீம் ஸ்ரீம் கிளீம் இப்படிப்பட்டதான மந்திரங்கள். இந்த மந்திரங்கள்ல ஸ்ரீம்னு எடுத்தோம்னா ஹகாரம் ரகாரம் ரேபம், அதுக்கு மேல ஈன்னு ஒரு காமகலா பீஜம்னு சொல்றார், அதுக்கு மேல தான் சொல்றேன். உம்முன்னு எடுத்து விடாது, ஸ்ரீம் அப்படிங்கணும். மந்திர ஜபம் பண்ணும் பொழுது ஸ்ரீம் 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 ஐஸ்கிரீம் அது அப்படியே சொல்றது ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படியே. இந்த ரேபமானது அந்த மகாரம் தீர்க்கமா நீட்டி சொல்லணும். அந்த மகாரத்துல என்ன இருக்கு, அதுக்கு மேல ஒரு 12 அக்ஷரங்கள் இருக்கா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. எப்படி அர்த்தச்சந்திரம், ரோஜினி, நாதம், நாதாந்தம், சக்தி, வியாபிகா, சமனா, உன்மனா அப்படின்னு ஒரு 8 பதார்த்தங்கள். அகார ரேப ஈகார பிந்து இதுக்கு மேல இருக்குது. மொத்தம் 12. அந்த 12 எங்க முடியுதோ அதுக்குதான் துவாதசாந்தம். 12வது முடிவா இருக்கக்கூடியதான 12 அதான் பிரம்மரந்திரம். இந்த உச்சங்குழின்னு சொல்லல, இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இன்ச்சா போனா கரெக்டா உச்சங்குழிக்குல துவாதசாந்தம்னு பேரு. இப்படி அது வரைக்கும் ஒரு நாதம் உங்களுக்கு கேட்குமா நீங்க ஜபம் பண்ணும் பொழுது. ஜபம் பண்ணும் பொழுது முதல்ல எனக்கே ஜபம் எடுத்துன்னு கேட்கலையா நாதம், மறுபடியும் குரு விட்டு போனார். அவர் எனக்கே கேட்கலன்ட்டார். கேட்கறதுன்னு சொன்னதானே இது வேற பிராணம் வாங்கறதுன்னு விவகாரம். எப்படின்னு அதுக்கும் அந்த மந்திரத்துக்கு எத்தனை லட்சம் உண்டோ அக்ஷரங்கள் உண்டோ அத்தனை லட்சத்தை குரு சொன்ன பிரகாரமாக அதுக்கு ஜப விதி எப்படி ஜபம் பண்ணணும்னு இருக்கு. அதையும் தெரிஞ்சு ஜப விதி பிரகாரமாக பண்ணிட்டு இருந்த வாளுக்கு அந்த சத்தமானது கேட்கும். அல்ல கோவில்ல மணி அடிக்கிற சத்தம் கேட்கலாம், இல்ல வீணாநாதம் கேட்கலாம், அல்லது கண்டாநாதம் கேட்கலாம், ஏதோ விதமான நாதம். இந்த நாதங்கள்லாம் இந்த வேணுநாதம் கேட்கலாம். அதுக்கு தகுந்தா போல அவெல்லாம் பலங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த நாத வடிவமாக அம்பாள் இருக்கலாம். அதான் சொல்ற ஸ்ரீங்காராதிஷு ஸ்ரீம் என்றோ ஸ்ரீம் என்றோ கிளீம் என்றோ பிந்தோஹோ உபரி அர்த்த பிந்தோர் உபரி பிந்துக்கு மேல அர்த்தச்சந்திர ரோதினி நாத நாதாந்த சக்தி வியாபிகா சமனா புன்மனாட்சாஹா இப்படிப்பட்டதான நாதங்கள். இவையெல்லாம் எப்படி சூஷ்ம சூஷ்மதர சூஷ்மதம ரூபா. ஸ்தூலமான ரூபம் ஒண்ணு, அதான் ஹாக ஆரா ஈ அப்படின்னு சொல்றேன். அதுக்கு மேல இருக்கலாம் வெறும் சத்தம் தான் கேட்கும், அது என்னதுன்னு தெரியாது. இந்த கொசு காது கிட்ட வந்து அப்படின்னு சத்தம் பண்றது பதிலா அது மாதிரி இருக்கும். அதுக்காக கொசு கூப்பிட்டு என்ன சுத்துன்னு சொல்லாதையும். மகிஷ சதகம்னு ஒண்ணு, எருமையை பத்தி ஒரு 100 ஸ்லோகம் எழுதியிருக்காரு ஒருத்தர், குட்டி கவின்னு பேர். அவர் விசேஷமாக இந்த எருமையும் இந்த கொசுவும் நாராயணன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்காரு. ஏன்னா அவருக்கும் சக்கரம் இருக்க கையில, இதுவும் காலம் முழுக்க சுத்தம் விவகாரம் முழுக்க விவகாரம் அப்படின்னு விசேஷமா சொல்லிருக்காரு. ஏன் சொல்ல வந்து என்ன, அப்படி அது பாரு சத்தம் கேட்கும். அது ஜபம் பண்ணும் பொழுது சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அது என்ன சத்தம், ஏன் கேட்டது, இது வேற விதமான சத்தமா எப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது துருமுகமா அறிய வேண்டிய தத்துவம். ஆனா அத்தனையும் இங்க எழுதியிருக்கார். சூஷ்ம சூஷ்மதர சம ரூபா அஷ்டௌ வர்ணாஹ வர்த்தந்தே தேசு திருத்தீயோ வர்ணஹ. அத அர்த்தச்சந்திரன் ரோதம் நாதினின்னு சொன்ன நாதம்னு சொன்னோம் இல்லையா, அதான் நாத ரூபா. அம்பாள் அந்த வடிவமா இருக்கலாம். தத்ஸ்வரூபம். இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் என்ன அக்ஷரம் என்ன ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. மகாஸ்வச்சந்த தந்திரே, இது மகாஸ்வச்சந்த தந்திரத்துல இருக்கு. நீங்க சொல்லக்கூடியதான ஸ்வரங்கள் எல்லாத்துக்கும் விசேஷமாக அதனுடைய உருவம் அதனுடைய ஸ்வரூபம் எல்லாமே அந்தந்த சாஸ்திரம் சொல்றது. சஜ்ஜம் மயூரோ வததி பாடுறீங்களோ இல்லையா, இந்த தான்னு சொல்றது அந்த வசந்த காலத்துல மயில் கூடுறது பார்த்தல, அதான் கட்ஜமா. கட்ஜம் மயூரோ வததி. அந்த ஸ்வரத்துக்கு காவத்து ருஷபாஷிணா, அந்த ரீங்கிறது அந்த பசுமாட கத்தர் தான். இந்த கட்ஜத்துக்கு அந்த ரீ.
அஜாதிகந்து காந்தாரம், ஆடு சமரை ஆடு அந்த காந்தார கா அப்படின்னு கத்தணும். மத்தியமம் கிரவுஞ்சப்பட்டு மத்தியமத்தை சொல்றதான். புஷ்பசாதாரணே காலே பூஜதி பஞ்சமம், அதுக்கு பஞ்சமம் கிளி கத்தல். தைவதம் வேஷதே வாஜி, அது அந்த முதல்ல சொன்ன இது இருக்கே அந்த மயில் சொன்னதான கட்டத்துக்கு இந்த இது குதிரை கத்துறது அது தெய்வத்தமா. நிஷாதம் பிரம்மதே கஜா, நீங்கிறது யானை கத்துறதும். இப்படி இந்த ஸ்வரங்கள்லாம் விசேஷமா போட்டிருக்கு. அதே போலயே இந்த நாதம் நாதாந்தம் எனக்கூடியதான சப்தங்களுக்கெல்லாம் அதனுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது மகாஸ்வச்சந்த தந்திரத்துல சொல்லியிருக்க. கதுப்தம் மகாஸ்வச்சந்த தந்திரே, ஏன்னா இது பாடம் சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் வந்துருச்சு. அதுக்காக இதுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அது இங்க உபயோகப்பட்டது. விவகாரம் முழுக்க பகவான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிருக்கார் பாருங்க. ரோதின்யாக்கியம் எது தந்தே நாதஸ்ய உத்வகம் ஸ்திதா, ரோதினின்னு சொன்னேனே அதுக்கு மேல நாதம், ரோதினிக்கு மேல நாதம், உத்வகம் ஸ்திதா. பத்ம கிஞ்சல் கசங்கல்பா, அது எப்படி இருக்குன்னு தாமரையினுடைய இதழ்கள்ல பிச்சு எடுத்ததுன்னா நடுவுல ஒரு புப்பொடி மாதிரி இருக்கு பார்த்தா, அது மாதிரி ஒரு சத்தமா, அது மாதிரி ஒரு ஸ்வரூபம் அதுக்கு. பத்ம கிஞ்சல் கசங்காத, ஆனா ஒளி எப்படி இருக்குன்னு சூரிய கோட்டி சமப்பிரபா, ஒவ்வொரு சப்தமும் அங்கெங்கெல்லாம் எந்த ஸ்வரூபம் உங்களுக்கு தோணும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. அந்தந்த இடத்துல நீங்க ஜபம் பண்ணும் பொழுது மனசு அங்க போனதுமே இந்த ஸ்வரூபம் தானா காணப்படும். இது நம்ம தெரிஞ்சுட்டு ஜபம் பண்ணணும்னு விவகாரமே இல்ல, தானா வரும். பத்ம கிஞ்சல் கசங்காத சூரிய கோட்டி சமப்பிரபா புரை பரிவிருத்த அசஞ்சைஹி, அங்க என்ன அசஞ்சைஹி புரைஹி, ஆயிரக்கணக்கா இருக்கக்கூடியதான பட்டணங்கள் அங்க இருக்கா போல காணப்படுமா. இத்தியாரப்ய சத்ய உத்தங்க கதா கதாம் உத்வகாமினீம் பரமாம் சிவாம், அங்க மகாபத்மவனாந்தஸ்தே காரணானந்த விக்கிரஹே. இப்படிதானே அம்பாள ஆவாகனம் பண்ணும் பொழுது யோனி முத்திரையோ திரிகண்டா முத்திரையோ வச்சுட்டு மூக்கு வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து போடுறோ இல்லையோ அங்க நாதம் வரைக்கும் அங்கதான் சொல்ற சத்ய உத்சங்க கதாம். அந்த இடத்துல பரமேஸ்வரனுடைய மடியில உத்சங்கமன மடி உற்சகாமினி மேல சொல்லக்கூடியதான பரமாம் சிவாம் தியாயே, இங்க தியானம் பண்ணணும். மகாபத்மவனாந்தஸ்தே காரணானந்த விக்கிரஹே. காரணானந்தம்னா என்ன? காரியானந்தத்துக்கு ஆப்போசிட். அவன் தர்க்கம் தான் வருஷம், நான் என்ன பண்றது? காரணானந்தம் மூல காரணமா இருக்கக்கூடியதான பிரம்மத்தினுடைய அறிவு வந்தத்தினால ஏற்படக்கூடியதான ஆனந்தம் காரணானந்தம் அப்படின்னு சாஸ்திரங்கள். ஈத்தியந்தம் தாதிருஷே நாதே ரூபம் யத்யாஹாத, இப்படிப்பட்டதான சப்தத்தையே இதையே வடிவமாக கொண்ட அம்பாள். அம்பாளுக்கு ரூபமும் இருக்கு, சப்தமும் இருக்கு, உருவமும் இருக்கு, சப்த வடிவமாகவும் அம்பாள் இருந்துட்டு இருக்கா. நாதையே வரூபம் யத்யாஹா இதுவா, அத நாதமே அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் நாதோபாசனமும் ரொம்ப வசதி. எப்படி நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கோமோ அதே போல சங்கீதத்துல நாதத்தை பாடுற பார்த்தா ரொம்ப தனியா, அந்த நாதத்தோட மனசு சேர்ந்து போயிடுச்சுன்னா அது யோகம் ஆயிடுறது. பாடிண்டே இருக்கும் பொழுது அர்த்தம் விட்டு போச்சு, ஒன்னும் போயிடுது. அங்க என்ன சொல்ற, அந்த நாதத்தோட மனசு லயம் ஆயிடுது. அப்படியே பாடிட்டு இருக்க அந்த சப்தங்கள்லாம் முன்னால கணக்கிட்டு ஸ்வரத்தை பாடுறதுன்னு இல்ல. முதல்லதான் மகா கஷ்டம். இந்த கணக்கிட்டு சப்தம் தாளத்துக்கு சரியா வரணும். அந்த கொஞ்ச நேரம் ஆயிடுத்து, வழக்கம் ஆயிடுத்துன்னா அந்த கல்பனாஸ்பரங்கள் தானா போட்டுட்டே இருக்க. அதுல அம்பாளுடைய ஸ்வரூபம் தானா. அது இந்த நாட்டுலதான் வரும், வெஸ்டர்ன் மியூசிக் கிடையாது. அவன் 50 வருஷம் ஆனாலும் முன்னால ஸ்டாண்ட வச்சுட்டு அதை வச்சுட்டு அதுதான் பாடிட்டு போட்டிருக்கானே தவிர நம்ம ஊர்ல ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இப்ப கரகரப்பிரியா போடுறான், அடுத்த நாள் கல்யாணிங்கிறான், அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு ராகம் பண்றான். அந்தந்த ராகத்துக்கு தகுந்தா போல அந்த ஆரோகணம் அவரோகணம் ஸ்வரங்கள் மாறுறதோ இல்லையோ, எப்படி அந்த கல்பனையை பண்ணிட்டு இருக்க அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன விவகாரம் இதெல்லாம் உள்ளூர் இருக்க. அதனாலதான் அதுக்கு பேரே கல்பனாஸ்வரம்னு. சங்கீதத்துக்குள்ள உள்ள பூந்துமையானால் அது அம்பாளுடைய ஸ்வரூபம் நன்னா புரியும். ஆகையால் விநாதையே வரூபம் யத்யாஹா இதுவா சந்திஹி பரஸ்பர விவேகேன கிரந்தி ரூபேண பாசமானானி. நமக்குள்ள ஒரு முடிச்சு இருக்கு, அதுக்கு என்ன பேரு? சிதச்சித் கிரந்தின்னு பேரு. இத 3ஆ பிரிச்சிருக்கா சத்வர ஜஸ்தமோ குணங்களோட. அதான் பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி.
இந்த 3 கிரந்தியும் பேதனமாகறதுக்காகத்தான் சூரிய மண்டலம், முதல்ல அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பூஜை பண்ணும் பொழுது ஒவ்வொரு பாத்திரத்தை வைக்கும் பொழுது அல்லது உங்க சரீரத்திலையும் முதல்ல அக்னி மண்டலத்துக்கு பூஜை, அதுக்கப்புறம் சூரிய மண்டலத்துக்கு பூஜை, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான சந்திர மண்டலத்துக்கு பூஜை, இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கோமே. இது என்ன? இந்த ஸ்வரூபம். இது ஜகதா பஞ்சரூபாணி அசிபாதி பிரியம் ரூபம் நாம சத்தியம் பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் ததோத்வயம் அப்படின்னு இததான் பஞ்சபாதிக்கையில அவர் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகம் பஞ்சபாதிக்கையில இருக்கிறது. அஸ்திபாதி பிரியம் ரூபம், அஸ்தி இருக்கு, பாதி தோணுகிறது, பிரியம் அழகா இருக்கு என்றதான 3 ரூபங்கள். நாம ரூபம் நாம ரூபம் இந்த 2, இது அம்ச பஞ்சகம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் 5 பொருள் இருக்கான். ஆத்யந்திரயம் பிரம்ம ரூபம், இந்த 3 முதல் 3 அம்பாளுக்கு சேர்ந்தது. ஜெகத் ரூபம் ததோத்வயம், அந்த மீதி 2 ஜெகத்துக்கு சேர்ந்தது. ஆகையால் தான் அதை விட்டுருன்னா நாமரூப விவர்ஜிதா. அடுத்த நாமாக்கு வந்துட்டார், நாமரூப விவர்ஜிதா. இத பிரபஞ்சத்துல இருக்க மாயாமயமான ஸ்வரூபத்தை விட்டுருங்கோன்ட்டு விவேகிதானி கத்திர ஜெகத் ரூபயோகோ நாமரூபயோகோ மித்யாத்வாத்து. இது பொய்யாக இருக்கிறபடியினால சாத்தியாம் விவர்ஜிதா. ஆயால் அஸ்தி பாதி பிரியம் எனக்கூடியதான 3 வடிவங்கள் அம்பாட்டிய வடங்கள், இது 2 காணப்படுறது உண்மையில்லை. அசத்திய சத்தியோகோ சம்பந்தஸ்யாபி மித்யாத்வேன. அசத்தியமான பதார்த்தத்துக்கும் சத்தியமான பதார்த்தத்துக்கும் சம்பந்தமும் பொய். அதனால வாஸ்தவிகா ந வாஸ்தவிகா சாப்தியாம் சம்பந்த சத்தியேன ந பவதி, அதோட இருக்காதுங்கிறதுக்காக அப்படி சொல்லிருக்கார். ஆமனந்திக சாந்தோக்தாக, இதேதான் சாந்தோக்கியத்துல சொல்லிருக்கு. ஆகாசோ வை நாமரூபயோர் நிர்வகிதா தே யதந்தரா தத் பிரம்ம. ஆகாசோ ஹவைன்னு இருக்க, அழிச்சு பண்ணும். ஆகாசோ வை, ஆகாசம் இருக்கிறதா நாமரூபயோர் நிர்வகிதா. இந்த ஆகாசம் எனக்கூடியதான பிரம்மத்தை நடத்ததான் நாமரூபங்கள் உண்டாச்சு. அந்த நாமரூபங்களோட சம்பந்தப்படாம இருக்கலாம். மாம்ச மாம்ச அந்தரா கிருஷ்ணஹா அப்படின்னா ஒரு கோபி இருக்கா. இன்னொரு கோபியை சொல்ற, கிருஷ்ணன் எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு கவலைப்படுற. அங்க சொல்ற ஒரு கோபி நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்காரு. மாம்ச மாம்ச அந்தரா கிருஷ்ணா. அந்தரானா நடுவுலன்னு அர்த்தம். அந்தரவேண சயோகே திருத்தீயா த்விதீயா அப்படின்னு யோக காரக பிரகரண சூத்திரத்தினால சுவாமனு த்விதீய வந்திருக்கான். மாம்ச மாம்ச அந்தரா திருத்தீயா அந்தரா கிருஷ்ணா அப்படி. அதே மாதிரி என்ன 2 பேருக்கு நடுவுல இருக்கான 2 பேரும் சம்பந்தப்படலைன்னு அர்த்தம். தான் சம்பந்தப்படாமல் 2ஐயும் கூட்டி வைக்கிறது பார்த்தா, அதான் அந்த நடுவுல இருக்கு. இப்ப இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். இந்த 2 பொருளுக்கு நடுவுல வேற்றுமைன்னு இருக்கா. அந்த வேற்றுமையானது இந்த பொருளா இந்த பொருளா? இதுக்கு புஸ்தகம்னு பேர், இதுக்கு டேபிள்னு பேர். இந்த 2க்கும் 2 பேர் இருக்கும் பொழுது இது வேறு இது வேறுன்னு சொல்லல. அந்த வேற்றுமை எங்க இருக்கு? புஸ்தகமா டேபிளா? இல்ல சார், டேபிளுக்கு டேபிள்னு பேரு, புஸ்தகத்துக்கு புஸ்தகம் பேரு. அதுல வேற்றுமை டிஃபரன்ஸ்ங்கிற அது எங்க இருக்குன்னா நடுவுல இருக்குன்னு. ஓஹோ, அந்த வேற்றுமைக்கு புஸ்தகத்துக்கு நடுவில் வேற்றுமை இருக்கான்னு நான் கிளாஸை விட்டு போயிடுறேன். அது என்ன, இந்த 2க்கு நடுவுல இருந்து 2வது சம்பந்தப்படாமல் இருக்க பத்தில அப்படின்னு 2 பொருளுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான வேற்றுமை தான் எதோடையும் சேராமல் ஆனா 2 பொருளையும் பிரிச்சு வைக்கிறதோ அப்படி அம்பாள் நாமரூபங்களுக்கு நடுவுல இருந்துட்டு இருக்கா. நாமரூபம் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கா, தான் அதோட சேரலைன்ட்டு. அதான் நாமரூப விவர்ஜிதா. அதான் ஆகாசோ வை நாமரூபயோர் நிர்வகிதா தே யதந்தரா. அவளுக்கு நடுவுல இருக்கிறதுனா தத் பிரம்மா இதி. சிச்சக்தி ரூப ஆகாச ஏவ, சிச்சக்தி வடிவமா இருக்கக்கூடியதான ஆகாசம்தான் நாமயோபயோர் நிர்வாக. இந்த சிச்சக்தி அம்பாள் தான் நாமரூபங்களை சேர்த்து வைக்கிறது. சதுபயம் வினா எததிஷ்டான மாத்திரம் அவசிஷியதே. இத 2ஐயும் நீக்கி விட்டேன்னா எது மிச்சம் இருக்கா தான் அம்பாள்டார். ஒரு டேபிள் எடுத்துருந்தோ, அதுக்கு டேபிள்ங்கிற பேரை மறந்துருந்தோம், அதனுடைய உருவத்தையும் மறந்துருந்தோம், மிச்சம் என்ன இருக்கோ மிச்சம் இல்லைன்ட்டு அவன்
பேரும் உருவம் ஒவ்வொரு பொருள் இருந்து எடுத்துக்கிட்டேன்னா இது என்ன இருக்குன்னு அட இருக்கிறதுனாலதான் சார் டேபிள்னு பேர் வச்சு ஏதோ இருக்கு. அந்த இருக்கக்கூடியதான பொருளுக்கு ஒரு உருவமும் ஒரு பெயரும் கொடுத்திருக்க. அந்த உருவம் பெயரும் நீக்கின பேரு அது எங்க இருக்கோ அதான் பிரம்மம். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நான் என்ன பண்றது, சுலபமா சொல்ல சொன்னேன், சுலபமா சொல்லேன். தே எதந்தரா தத் பிரம்மா சிச்சக்தி ரூபா ஆகாச ஏவா. சிச்சக்தி வடிவமா இருக்கக்கூடியதான அந்த ஹராகாசம் தான் ராமயோ நாமரூபயோ நிர்வாகா, பேரும் உருவையும் தயார் பண்றது. சதுபயம் வினா, இந்த ரெண்டையும் நீக்கினவரு எது அதிஷ்டான மாத்திரம் அவசிஷியத்தே, எது அதிஷ்டான மாத்திரமாக இந்த ரெண்டுக்கும் இருப்பிடமாக இருக்கே ததேவ பிரம்மா இதி ததர்த்தா. அதனால பிரம்மத்தை எங்க பாக்கிறது, ஒவ்வொரு பொருளையும் பார்க்கலாம், ஒவ்வொரு வியக்தியிலையும் பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடியதான பெயர் உருவங்களை நீக்கிவிட்டீங்களா மிச்சம் என்ன இருக்கும், நேதி நேதி பரமஸ்தி, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு இருக்க. எதை விடணுமோ எதை புடிச்சுக்கணுமோ தெரியாம நம்ம எதை புடிச்சுக்கணுமோ அதை விட்டோம், பிரம்மத்தை விட்டோம். எதை விடணுமோ அதை புடிச்சுட்டு இருக்கோம். லோகத்துல காலம்பர் எழுது மண் காட்டி பொன் காட்டி மாய விரல் காட்டி தென்காட்டில் ஆடுகின்றதான ஜெயித்துக்கனை போற்றாமல், இந்த தென்காடு திருச்செங்கோடு, அதுக்கு தமிழ்ல தென்காடுன்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், மண் காட்டி மண்ணு மேல ஆசை, பொன் காட்டி தங்கத்துல ஆசை, மாய விருள் காட்டி இந்த மாயினால இருக்கக்கூடியதான அத்தான பொருளையும் இந்த இருட்டையே காட்டிண்டு அந்த செங்காட்டில் ஆடுகின்றதான திருச்செங்கோடுல ஆடுகின்றதான பரமாத்மா நடராஜா அவரை பார்க்காமல் தேசிகனை போற்றாமல் கண் காட்டும் தேசியர் தன் கண்ணைவலை இயக்கி சிக்கி இப்படி ஸ்திரீகளுடைய மாயைக்கு மடங்கி அங்காடி நாய் போல் அங்கு தெரிஞ்சனே நெஞ்சமே, இப்படி தெரு நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேடாப்பா. இது நியாயமாங்கிற பாத்தேட. அஸ்திபாதி பிரியம் ரூபம் ராம ரூபம் சேச்சம்ச பஞ்சகம். இதுல அஸ்திபாதி பிரியம்னு புடிச்சுக்கணும், அத எதை புடிச்சுக்கணுமோ அதை விட்டோம். நாமரூபங்களை போட்டு என்ன அழகா இருக்கு, அடாடா இந்த பேரே ரொம்ப நன்னா இருக்கு. ஒவ்வொன்னும் அந்த பேர்ல மோகம், அந்த பொருள்ல மோகம், அந்த உருவத்துல மோகம். பார்க்கறதுக்கு என்ன கண்ணை பறிக்கிறதுன்னா பறிக்கிறதுக்காக தான் அது அப்படி இருக்க. கண்ணை மட்டும் பறிக்கல, உங்க மனசையும் பறிச்சது, உங்க மனசோட உங்க வாழ்க்கையும் பறிச்சு போயிடுது. ஆகையால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நாம ரூப விவர்த்திகா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வரூபத்தை சொல்றதுக்காக இந்த நாமாவுக்கு என்ன சொல்லியிருக்கார் தேவி பாகவத்துல. பரமேஸ்வரன் ஒரு நாளைக்கு ராட்சசாலோட சண்டைக்கு வந்திருக்கார். சண்டைக்கு வரும் பொழுது சண்டை போட்டு போட்டு களைச்சு போயிட்டார். அவர் விஷ்ணுசம்ஹாரம் பண்ணினவரே களைச்சு போயிட்டார். அந்த சமயத்துல அம்பாள் எதிர்க்க வந்து, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க, உங்களுக்கு சக்தி வருதுன்னு சொன்னாலாம். வாக்பவம் சம்புவனிகா காமபீஜம் ததப்பரம் காமுண்டாயே பதம் பச்சாத்தித்தே இக்கரத்வயம். இதான் அம்பாள் சொன்னதான ஒரு ஸ்லோகம். இது என்ன, இந்த சப்தமானது மனுஷன் களைப்பு அடைஞ்ச காலத்தில் அவனுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் எடுத்துக்கொண்டதான ஒரு சரீரத்தை வசத்தியா சொல்லக்கூடியதான ஸ்வரூபம். அதான் நாமரூப விவர்ஜிதா. அது என்ன ஸ்லோகம், வாக்பவம் உங்களுக்கு தெரியும், ஐங்கிற பீஜம். அதுக்கப்புறம் சம்பு வனிதா அம்பாளி பீஜம், புவனேஸ்வரி பீஜம். அதுக்கப்புறம் காம பீஜம் கிளீம் கதப்பரம் சாமுண்டாயை பதம் பச்சாத், அது மேல சாமுண்டாயின்னு போடுங்க. விச்சேயித்யக்ஷரத்வயம் மந்திரத்தை சொல்லப்படாதுன்னு, விச்சேயித்யக்ஷரத்வயம் இத சொன்னேன்னா எப்படிப்பட்டதான ஆபத்து வந்து இருந்த போதிலும் அடுத்த ஸ்டாம் என்ன ஆறுதுன்னு அந்த புத்துணர்ச்சி வந்து அவன் ஜெயிக்கிறானா. இதுதான் அம்பாளுடைய நாமரூப விவர்த்திதாங்கிற நாமாக்கர்த்தம். இப்படி விசேஷமா இது பாஸ்கராயண அத்திரதே சௌபாகிய பாஸ்கரே, இப்படி பாஸ்கர் ராயர் சென்றதான சௌபாகிய பாஸ்கரத்தில் மரீச்சியாட்சா கலா துர்யா, மரீச்சி என கலை, இந்த கலைக்கு பேர் என்ன மரீச்சி. அதனால மரீச்சி கலாயை நமஹ. சில பேர் தூம்ரார்த்திஷ் கலாயை நமஹ அப்படின்னு சொன்ன, மரீச்சியார்த்திஷ் கலாயை நமஹ. என்னமோ ஆர்டிஸ்ட் மேல மேல டிட்டோன்னு போட்டா இவ பாட்டுக்கு என்னமோ போட்டுட்டே இருக்கா விவகாரம் முழுக்க. இந்த கலைகள்லாம் இவ்வளவுதான் நிறுத்தணும் பாஸ்கராயர் சொல்லிவிட்டார். மரீச்சி கலாயை நமஹ தூம்ரார்த்திஷ் கலாயை நமஹ. தூம்ரார்த்திஷ்ங்கிற வரைக்கும், அதுக்கு மேல கலாயை நமஹ. மரீச்சி கலா ஜுவாலினி கலாயை நமஹ ஜுவலினி கலாயை நமஹ.
அப்படின்னு இந்த கலை இது வரைக்கும் சொல்லணும். அந்த கலைக்கு பேர் இது. ஆகையால் இந்த மரீச்சிங்கிறது ஒரு கலையா. மரீச்சியா கலா துரியா ஜாதா நாம் நாம் சதத்ரயா. இதனால 300 எத்தனை நாம ஆச்சுன்னு நமக்கு தெரியலையே. என்ன ஆயிடுது? ஜாதா நாம் நாம் சதத்ரயா அப்படின்னு 300 நாம இது வரைக்கும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால, குரு அனுகிரகத்தினால பார்த்தோம். அடுத்தது 301வது நாம ஹ்ரீங்காரி ஸ்ரீமதி கிருத்யா கேயோபாதேய வர்த்திதா. அப்படி ஹ்ரீங்காரம் அம்பாளுடைய ஸ்வரூபமே ஹ்ரீங்காரம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான் அழகான நாம. எந்த நாம அவ கேட்ட மாத்திரத்தினால மனுஷாளுக்கு சகல புண்ணியங்களும் வருமோ, பாபங்கள்லாம் அழிஞ்சு போயிடுமோ, அப்படிப்பட்டதான நாம. இது அடுத்த வாரம் பார்ப்போம்.